Hi friends, welcome to my channel. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டாட்டிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன டெக்கரேட்டிவ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஷட்டில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு வேணும். ஸோ க்ரீன் கலர் எந்த ஷேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸ் த்ரெட் மெத்தடில் நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் த்ரெட்டு, அதையும் நான் இந்த ஷட்டிலில் பைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கீழே பேஸுக்கு தேவையான பீட்ஸு இந்த ப்ரௌன் த்ரெட்டில் நான் ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 பீட்ஸ் நமக்கு தேவைப்படும். இந்த பீட்ஸ் கோர்க்குறதுக்கு ஆரி நீடில் இல்லாட்டி சாயிங் நீடில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற பேட்டர்ன் இதுதான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரிங்ஸ் அண்ட் செயின் வச்சு தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிங் 1, 2 and 3 இது மூணுத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயின் 1. ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு திருப்பி ரிங் 4, 5, 6 பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த செயின் பண்ணிவிட்டு 7, 8, 9 ஸோ ரிங்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரிங் 1 எப்படி இந்த கிளஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிங் 1 பண்ணுறதுக்கு 4 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, 3 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, 3 டபுள் ஸ்டிச்சஸ் ஒரு பீக்கோ, அதுக்கப்புறம் 2 டபுள் ஸ்டிச்சஸ் அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். உடனே நம்ம ரிங் 2 பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் ரிங்க்கு இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிங் 2வை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரிங் 3க்கு இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் 3 செயின் பட் 9 ரிங்ஸ் வரும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். ஸோ நான் கண்டினியூஸ் த்ரெட் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிங் 1 பண்ணிடலாம். ஸோ ரிங் 1க்கான பேட்டர்ன்
ஃபிங்கர்லேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம ரிங் 4 பண்ணணும். ஸோ ரிங் 1, 4, 7 எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நம்ம ரிங் 4 அதுக்கு முன்னாடி இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணுங்கள், ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஷட்டில் த்ரெட்டு மேலே வந்துடும். இப்போ ரிங்குக்கு நம்ம த்ரெட்டை ஃபிங்கர்ஸில் ரேப் பண்ணிவிட்டு 4 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 4 டபுள் ஸ்டிச்சஸ். ஸோ 4 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டோடனே ரிங் 3யோட ரிங் 4 நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ரிங் 3ல உள்ள பீக்கோவில் ஷட்டிலோடைய ஹூக்கை பாஸ் பண்ணி இந்த ஹேண்ட் த்ரெட்டை நீங்கள் இழுத்து அது வழியாக ஷட்டிலில் பாஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 4th ரிங்கை 3rd ரிங்கோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம 4th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு 5th ரிங் பண்ணலாம். நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 6th ரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிங் பண்ணிடலாம். 6th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 6th ரிங்க்கு அப்புறம் நம்ம செகண்ட் செயின் போடணும். அதுக்கு ரிவர்ஸ் ஒர்க், இந்த இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணுங்க. அப்புறம் கோன்லேருந்து வர த்ரெட்டு மேலே வந்துடும். அது உங்கள் சின்ன விரலில் சுற்றிக்குங்க செயின் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செயினுக்கு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். ஸோ செகண்ட் செயினுக்கு தேவையான 6 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த பேட்டர்னை நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு 7, 8, 9 இந்த 3 ரிங்ஸும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 7th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். ஸோ இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 8th ரிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம 8th ரிங்க்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 9th ரிங் பண்ண போகிறோம். ஸோ 9th ரிங் என்ன பண்ணணும்னா 8th ரிங்கோடையும் ஜாயின் பண்ணணும், 1st ரிங்கோடையும் ஜாயின் பண்ணணும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 9th ரிங் ஃபஸ்ட்டு 2 டபுள் ஸ்டிச்சஸ். இப்போ 8th ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ். ஒரு பீக்கோ, திருப்பி ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ். இப்போ கடைசி பீக்கோ நம்ம போடக்கூடாது, ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிங்கோட ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஹேண்ட் த்ரெட்டு மேலே அந்த பீக்கோ வச்சுட்டு இந்த பீக்கோ வழியாக ஹேண்ட் த்ரெட் எடுத்துட்டு ஷட்டில் பாஸ் பண்ணுங்க. அப்போது 9th ரிங் ஃபர்ஸ்ட் ரிங்கோட ஜாயின் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஒரு 4 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம 9th ரிங் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் இந்த 3rd செயின் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு இதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு கோம்லேருந்து வர த்ரெட்டை கையில் ரேப் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 6 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். 3rd செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கும் செயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் நம்ம ஜஸ்ட் ஒரு லாக் ஜாயின் போட்டு முடிக்க போகிறோம். இது வழியா இந்த ஹேண்ட் த்ரெட்டை இழுத்துக்குங்க. ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்விஸ்ட் இல்லாமல் அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லூப்புக்குள்ளே ஷட்டிலில் பாஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேண்ட் த்ரெட்டை இழுத்துக்குங்க. ஸோ இப்போது ஜாயின் ஆயிடுச்சு. ஒரு 2 knots போட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேக் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் கம் வச்சு ஒட்டி எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் அப்படி அமுக்கி விட்ருங்க. ஓகே, ஸோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த பேஸில் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஷட்டிலில் ப்ரௌன் த்ரெட்டை வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு 9 பீட்ஸ் இந்த ஷட்டிலில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டை நீங்கள் இப்படி கையில் வைண்ட் பண்ணிக்கோங்க. இதை பீக்கோவை இந்த ப்ரௌன் த்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டு இதை இப்படி எடுத்து விடுங்க. ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பில் ஷட்டில் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு நாட் போட்டிருக்கேன். அந்த லாக் ஜாயின் நம்ம போட்டுட்டோம். 3 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3 பீட்ஸ் போட்டுட்டு அகெயின் இந்த நெக்ஸ்ட் பீக்கோவில் த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் பீக்கோ வழியாக இந்த த்ரெட்டை மேலே இழுத்து திருப்பி ஒரு லாக் ஜாயின் போட்டுருங்க.